Hi friends, welcome to VividTech. கிட்ஸ் வந்து மொபைலில் மெசேஜ் பண்ணுறதுக்காக மெசேஞ்சர் கிட்ஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெசேஞ்சர் கிட்ஸ் ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் இந்த மெசேஞ்சர் கிட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த மெசேஞ்சர் கிட்ஸ் ஆப் ஓப்பன் ஆகினாலும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி வந்து இந்த மெசேஞ்சர் கிட்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணவே முடியலை. இல்லாட்டி வந்து மெசேஞ்சர் கிட்ஸ் ஆப்பில் வந்து ஏதாவது லொகின் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் மெசேஞ்சர் கிட்ஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து சர்ச் பாரில் மெசேஞ்சர் கிட்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளணும். மெசேஞ்சர் கிட்ஸ் சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின அப்புறமா நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு இந்த இடத்துல ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இந்த மெசேஞ்சர் ஆப்ஸில் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதோட அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையும் நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா நீங்கள் ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் கிட்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது மெசேஞ்சர் கிட்ஸ் சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து ஜஸ்ட் இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு மெசேஞ்சர் கிட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் எப்படி புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் வந்து லொக் ஆகி யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி லொக் ஆகி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இது கிளியர் டேட்டா பண்ணுறதுனால இந்த இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் இல்லாட்டி ஆப்டிமைசர் இருக்குமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸும் க்ளீன் அப்பும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலுமே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகலாம், ஸ்லோவாகலாம். அதனாலையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க இந்த மாதிரி மெசேஞ்சர் கிட்ஸ் மாதிரியான ஆப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த மெசேஞ்சர் கிட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலை ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.